ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.15 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு பள்ளியானது குறிப்பிட்ட சில போட்டிகளுக்கு பரிசு தொகையினை எல்லா பங்கேற்பாளர்களுக்கும் பின்வருமாறு சமமாக பிரித்து வழங்குவதாக அறிவிக்கிறது. அதாவது ஒரு ஸ்கூல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்கூலில் நடக்கிற காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க. அதை எப்படி கொடுக்குறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க பாரு. பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை இப்போ 2 பேர் கலந்துக்கினாங்கன்னா அதில் ஒவ்வொரு பங்கேற்பாளரின் பரிசு தொகை வந்து 180 ரூபா. அதுபோல் 4 பேர்னால் அதில் ஒவ்வொரு பங்கேற்பாளரோட பரிசு தொகை வந்து 90 ரூபா. அது போல் கொடுக்குறாங்க. இப்போ இதில் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள். விகித சம மாறிலியை காண்கன்னு கேட்குறாங்க. விகித சம மாறிலினா நம்மளுக்கே தெரியும், கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்கள். மேற்காணும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து, அதாவது இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம வந்து கிராஃப் போடணும். கிராஃப் போட்டு அதில் 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் பரிசு தொகை எவ்வளவு என்பதை காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த அட்டவணையில் கடைசியாக 10 பங்கேற்பாளர்கள் இருக்காங்க. அப்போ 10 பங்கேற்பாளர்கள் கலந்துங்கன்னா அவங்களோட ஒவ்வொருத்தரோட பரிசு தொகை வந்து 36. நம்மளோட கொஸ்டினில் 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஒவ்வொருவரும் பெரும் பரிசு தொகை எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், கிராஃப் போகிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான 5 ஸ்டெப் இருக்குது. அது என்னென்னா அட்டவணை, மாறுபாடு, மாறிலி, சமன்பாடு, வரைபடம். ஓகேங்களா. அட்டவணை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க சம்மில். அவங்க கொடுக்கலனா தான் நம்மளே போடணும். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க, நம்ம இதே அட்டவணை வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு அட்டவணை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் மனத்தில். அங்கே மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதை தான் நான் எடுத்து அப்படியே கீழே எழுதியிருக்கேன் அட்டவணைன்ட்டு. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து மாறுபாடு வந்து கண்டுபிடிக்கணும். மாறுபாடு கண்டுபிடித்தோடனே நம்ம இன்னொரு ஸ்டெப் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா புள்ளிகள்னு என்ன பண்ணலாம், இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸை நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புள்ளிகள்னு போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ 2,180, 4,90, அது போல் இந்த புள்ளிகளை எடுத்து எழுதிக்கணும். அதாவது 2, இந்த நம்பர் 180, 4,90 இப்படி நம்ம எழுதிக்கணும்னா நம்மளுக்கு கிராஃபில் குறிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 6,60, 8,45, 10,36. ஓகே, எழுதியாச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், மாறுபாடு. கிராஃபை பொறுத்த வரைக்கும் 2 மாறுபாடு இருக்குது. ஒன்று நேர் மாறுபாடு, இன்னொன்று எதிர் மாறுபாடு. இப்போ நம்ம இதை வந்து நேர் மாறுபாடாக எதிர் மாறுபாடான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. நேர் மாறுபாடுனா நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸோட வேல்யூ அதிகரிக்கும் போது ஒய்யோட வேல்யூ அதிகரித்தா அது வந்து நேர் மாறுபாடுன்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ வந்து அதிகரிக்குது, ஆனால் ஒய்யோட வேல்யூ பாருங்கள், ஒய்யோட வேல்யூ என்ன அது குறையுது. அப்போ இது என்னது, எதிர் மாறுபாடு. ஓகேங்களா. எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பானது குறைகிறது. எனவே இது எதிர் மாறுபாடு ஆகும். ஓகேங்களா. நம்ம மாறுபாடை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு அட்டவணை போட்டாச்சு, மாறுபாடை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து மாறிலி. ஓகேங்களா. மாறிலி வந்து நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து பாருங்கள், நம்ம வந்து இப்போ மாறிலி வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து எதிர் மாறுபாடுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. அப்போ எதிர் மாறுபாடுனா அதோட மாறிலி வந்து என்ன இருக்கும், k = x × y. ஓகேங்களா. இதுதான் என்னென்னா எதிர் மாறுபாடோட மாறிலி. இப்போ இதில் வந்து நம்ம வந்து k வேல்யூ கண்டுபிடிக்கணும். x × y அப்படின்னா மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ எக்ஸோட எதனா ஒரு நம்பரை எடுத்துகிட்டு அது கூட ஒய்யோட நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் என்னென்னா k. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், 2,180 முதல் புள்ளி எடுத்துக்கலாம். அதாவது x, y. ஓகேங்களா. அப்போ 2 × 180. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், கேவோட வேல்யூ இதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். XY போட்டாச்சு, எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ போட்டாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள், 2 × 180 எவ்வளோ, 360. ஓகேங்களா. பாருங்கள், 180 × 2. 2 0 0 2 8 16 16 6 மீதி 1 2 1 2 3 ஆன்சர் 360. ஓகேங்களா. நம்ம அட்டவணையும் போட்டாச்சு, மாறுபாடை கண்டுபிடிச்சாச்சு, மாறிலியும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், சமன்பாடு போடணும். இப்போ பாருங்கள், சமன்பாடு எப்படி போடலாம். இப்போ அடுத்து சமன்பாடு பாருங்கள். சமன்பாடு வந்து எதிர் மாறுபாடோட சமன்பாடு வந்து y = k/x. இதான் எதிர் மாறுபாடோட சமன்பாடு. பாருங்கள், y = k ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்,
60 கண்டுபிடிச்சோம்ல, 360/x. எக்ஸ்னால் எக்ஸோட வேல்யூ எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அட்டவணையில் எக்ஸோட வேல்யூ பாருங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ 2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ வேணால் 2 எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுதான் என்னென்னா சமன்பாடும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வரைபட தீர்வு. ஓகேங்களா, வரைபட தீர்வை நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், வரைபடம் வந்து வரைஞ்சிக்கணும். அதாவது கிராஃப் வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ இப்போ கிராஃப் போடலாம். சமன்பாடு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வரைபடம் வந்து வரைஞ்சிங்க. வரைபடத்தில் அளவு திட்டம் வந்து நம்மளுக்கு அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 2, 4ன்னு சின்ன சின்ன வேல்யூஸாக இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் = 1 அலகுன்னு எடுத்திருக்கோம். ஆனால் ஒய்யோட வேல்யூ பாருங்கள் 180, 90, 60ன்னு அதிகமாக போகுது. ஸோ நம்ம ஒய் அச்சு = 1 சென்டிமீட்டர் = 10 அலகுன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அதே போல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து வரைஞ்சிக்கோங்க. கிராஃப் வரைஞ்சி முடிச்சிட்டோமா, பாருங்கள் நம்பர்ஸ்லாம் போட்டாச்சா. இப்போ இந்த சைடு எக்ஸ் சைடு வந்து என்ன பண்ணுங்கள், பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கைன்னு எழுதிங்க. ஓகேங்களா, எக்ஸோட பக்கம் வந்து பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா, பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கைன்னு எழுதிங்க. அதே போல் ஒய்யோட பக்கம் வந்து ஒவ்வொரு பங்கேற்பாளர்களும் பரிசு தொகைன்னு எழுதிங்க. ஒவ்வொரு பங்கேற்பாளரின் பரிசு தொகை. ஓகேங்களா, எழுதியாச்சா. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம வந்து மார்க் பண்ணணும். அட்டவணையில் பாருங்கள், எங்க புள்ளிகள் நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, 2,180, 4,90 அந்த எல்லா புள்ளிங்களும் வந்து இப்போ நம்ம இந்த வரைபடத்தில் வந்து மார்க் பண்ணணும். ஸோ முதல் புள்ளியை பாருங்கள் 2,180ன்னு இருக்குது. ஸோ அப்போ எக்ஸில் 2க்கு வந்துடுங்க. 2,180 அப்படியே வாங்க. 2,180. ஓகேங்களா, இங்கே வருதா, அந்த இடத்த மார்க் பண்ணி 2,180 எழுதிங்க. அடுத்த புள்ளி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 4,90. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், 4,90ன்னு எழுதிக்கணும். 4,90. ஓகேங்களா, 4,90. அடுத்து பாருங்கள் 6,60. அப்போ பாருங்கள் 6,60. 6,60. அடுத்து பாருங்கள் 8,45. ஸோ 8,45 கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம 40, 50ன்னு இருக்குது. 40க்கும் 50க்கும் நடுவில் ஒரு சென்டர் லைன் போய் பார்த்தீங்கன்னா டார்க்காக, அந்த லைன் தான் என்னென்னா 45. அதாவது இந்த லைன் அதுதான் என்னென்னா 45. ஓகேங்களா, அப்போ 6,45 8,45ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் இப்போ 8,45. ஓகேங்களா, இங்கே 8,45. லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 10,36ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 10,36. 10,36. 10,36. இப்போ நீங்கள் 30 அதுக்கப்புறம் 40 போய்ட்டு நடுவில் இருக்க இந்த லைன் தான் 35. ஆனால் 36 கேட்டிருக்கா. அப்போ அந்த லைனுக்கு அடுத்து ஒரு சின்ன லைன் ஒன்று போகுது பாருங்கள், அதுதான் என்னன்னா 36. 10,20, 30, 35, 36. ஓகேங்களா, அந்த 35ன்றது பார்த்தீங்கன்னா அந்த டார்க் லைனுக்கு நெக்ஸ்ட் இருக்குது. அந்த சின்ன லைன் தான் என்னென்னா 36. 10,36 மார்க் பண்ணியாச்சா. இப்போ நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கர்வ் லைன் வந்து வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து வரைஞ்சிக்கங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் நம்ம மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கர்வ் லைன் இந்த மாதிரி வந்து போட்டுங்க. இப்போ வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள், விகித சம மாறிலியை காண்கின்ற நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். கேவோட வேல்யூ அதான் விகித சம மாறிலி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேற்காணும் தரவுகளுக்கு வரைபடம் அறிந்து 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் பரிசு தொகை எவ்வளவு என்பதை காண்க. அதாவது 12 பங்கேற்பாளர்கள் கலந்துக்கினாங்கன்னா அவங்க பெரும் பரிசு தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம 12 பங்கேற்பாளர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வரைபடத்தில் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து அதில் 12க்கு வாங்க. 12 பங்கேற்பாளர்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 12லேருந்து நம்ம இப்போ வந்து ஒரு கோடு வந்து வரையணும். அந்த கோடு வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் லைன், அந்த லைனை டச் ஆகிற வரைக்கும் நம்ம வரையணும். அப்போ இங்கே வந்து டச் ஆகுதா, இங்கேருந்து என்ன பண்ணணும், இந்த டைரெக்ஷனில். ஓகேங்களா, இந்த டைரெக்ஷனில் திருப்பி இங்கே ஒரு லைன். ஓகேங்களா, இப்போ இங்கே ஒரு லைன் வரைங்க பார்க்கலாம். இதுக்கு நிறைய ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம். ஓகேங்களா, வந்து டச் ஆகிடுச்சா. இது டச் ஆகிற இடம் தான்
நம்மளுக்கு 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து வந்தால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் பரிசு தொகை அப்போ எவ்வளோ 30. ஓகேங்களா, இதுதான் என்னென்னா ஆன்சர். இப்போ நம்ம வரைபட தீர்வை வந்து எடுத்து இப்போ வந்து முதல் கொஸ்டின் பாருங்கள், விகித சம மாறிலி தான் என்னென்னு கேட்குறாங்க. விகித சம மாறிலி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், மாறிலி கண்டுபிடிச்சல கே, இதுதான் என்னென்னா விகித சம மாறிலி. பாருங்கள் கேவோட வேல்யூ என்ன 360 கண்டுபிடிச்சல, அதுதான் என்னென்னா விகித சம மாறிலி. ஸோ விகித சம மாறிலி கொட்டப்போ 360. 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் பரிசு தொகை வந்து இப்போ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, ஆன்சர் என்ன 30. இங்கே இருப்பாருங்க, 12 பங்கேற்பாளர்கள் பங்கெடுத்து கொண்டால் ஆன்சர் 30. அப்போ ஒவ்வொரு பங்கேற்பாளரும் பெரும் பரிசு தொகை எவ்வளோ, ரூபாய் 30. ஓகேங்களா, இந்த கணக்கு இதோட முடியுது மாணவர்களே. இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா கணக்கு தேவைனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். கண்டிப்பாக அந்த கணக்கு வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே வைத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்.